everyone. So இன்னைக்கு வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது அப்படிதான் நான் வந்தேன் இங்க. ஓ அப்படிதான் நீ இதை செஞ்சுட்டு இருக்கியா, அப்படிதான் நான் படிச்சுட்டு இருக்கேன், அப்படிதான் நான் நல்ல மார்க் வாங்கினேன். ஸோ அந்த அப்படித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் வந்து நம்ம பேசுறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்படிதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்படித்தான் அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கிலீஷில் தட் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் அப்படின்றத தான் நான் தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். தட் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம், தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே டன். ஸோ அப்படி தான் நான் என் கீயை தொலைச்சேன், ஸோ அப்படி தான் நான் என்னோட கீயை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது இப்போ அந்த அப்படித்தான் அப்படின்ற இடத்துல தட் இஸ் ஹவ் அப்படின்னு எழுதியாச்சு. நான் என் கீயை தொலைத்தேன், இது என்ன அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷன், நான் என் கீயை தொலைச்சிட்டேன். ஓகே, அப்போது நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு, தொலைத்தேன் அப்படின்றதுக்கு லாஸ்ட், ஐ லாஸ்ட். எதை தொலைச்சேன், என்னோட கீயை தொலைச்சேன். அப்போது மை கீ, அப்போது தட் இஸ் ஹவ் ஐ லாஸ்ட் மை கீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படி தான் நான் நல்ல மார்க் வாங்கினேன், நான் ராப்பாகலாம் படித்தேன், அப்படி படித்து தான் நான் நல்ல மார்க் வாங்கினேன். ஸோ அப்படி தான் அந்த மெத்தடு சொல்கிறோம்ல, நான் இப்படி தான் படித்தேன் அப்படின்னு. ஸோ அந்த அப்படித்தான் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து தட் இஸ் ஹவ் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த அப்படித்தான் அப்படின்ற போது தட் இஸ் ஹவ் அப்படின்னு எழுதியாச்சு. அவன் நல்ல மார்க் வாங்கினா அப்படின்ற இடத்துல அவன் அப்படின்ற போது நமக்கு ஹீ யூஸ் பண்ணியாச்சு. அப்போது வாங்கினா, ஸ்கோர் பண்ணினா அப்படின்ற, மார்க் வாங்கினா அப்படின்றப்போ நம்ம இங்கே ஸ்கோர்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீ ஸ்கோர்டு, இது வந்து என்னென்னா பாஸ்ட் ஆக்ஷன், வாங்கினான் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது வாங்கினான் அப்படின்ற போது நம்ம இங்கே செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹீ ஸ்கோர்டு என்ன வாங்கினா, நல்ல மார்க், அப்போ குட் மார்க்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் ஹீ ஸ்கோர்டு குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படித்தான் நீங்கள் இதை செய்தீர்கள், நான் பார்த்தேன் நீங்கள் அப்படி தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணுவோம். அப்படித்தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் ஹவ் அப்படின்னு எழுதியாச்சு. நீங்கள் இதை செய்தீர்கள் அப்படின்ற பொழுது நீங்கள் அப்படின்றதுக்கு யூ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. செய்தீர்கள் அப்படின்றதுக்கு டூவோடைய செகண்ட் ஃபார்ம் வந்து டிட். ஸோ அப்போ யூ டிட். இதை செய்தீர்கள் அப்படின்ற போது இந்த இடத்துல அதை அப்படின்ற போது இட் யூஸ் பண்ணுவோம். இட்டு சொல்லலாம், திஸ் சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ டிட் திஸ், தட் இஸ் ஹவ் யூ டிட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அப்படித்தான் நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அப்படித்தான் அப்படின்ற வார்த்தையை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அது என்ன டென்ஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த வேர்ப் ஃபார்மை வந்து நம்ம எழுதணும், சரியா. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா பாஸ்ட், இது மூணுமே பாஸ்ட். பட் இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட், வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ அப்படித்தான் நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது அப்படித்தான்றதுக்கு தட் இஸ் ஹவ்னு எழுதியாச்சு. நீங்கள் அப்படின்றதுக்கு யூன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இதை கொண்டு வருகிறீர்கள் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பிரிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இதே கொண்டு வந்தீர்கள் அப்படின்னா பிரிங்கோடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, ப்ராட் அப்படின்னு சொல்லி போடுவோம், ப்ராட்னு சொல்லி போடுவோம். பட் இந்த இடத்துல வந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம பிரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ பிரிங் இட், தட் இஸ் ஹவ் யூ ப்ராட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே டன். ஸோ இதே வந்து கேள்வியா, ஓ அப்படித்தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது அப்படித்தான் அப்படின்றது இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நம்ம வந்து தட் இஸ் ஹவ் அப்படின்னு பார்த்தது இங்கே என்னவா மாறும், இஸ் தட் ஹவ் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, அப்போது அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார்களா அப்படின்ற இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கொஸ்டினாக மாற்ற மாட்டோம். நம்ம மாற்ற வேண்டியது இந்த சென்டென்ஸை மட்டும்தான், இதை மட்டும்தான். தட் இஸ் ஹவ் அப்படின்றத இஸ் தட் ஹவ் அப்படின்னு தான் மட்டும்தான் மாற்றுவோம். பட் இந்த வாக்கியத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார்களா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து ஓகே, ஸோ அவர்கள் வந்தார்களா அவர்கள் அப்படின்ற போது நம்ம இங்கே தே யூஸ் பண்ணியாச்சு. வந்தார்களா அப்படின்ற போது நம்ம அவங்க வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், கேம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்தார்களா, ஆஃபீஸுக்கு, அப்போ டு ஆஃபீஸ். இஸ் தட் ஹவ் தே கம் டு ஆஃபீஸ், அப்படித்தான் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படித்தான் அவர்கள் மேட்ச் வின் பண்ணாங்க, ஸோ அவங்க ஒரு ட்ரிக்காக விளையாண்டாங்க, அப்படி தான் அவங்க வந்து இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போது அப்படித்தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அவர்கள் மேட்ச் வின் பண்ணினார்கள் அப்படின்ற போது அவர்கள் அப்படின்றதுக்கு தே, வின் பண்ணாங்க அப்படின்ற போது வினோடைய செகண்ட் ஃபார்ம் என்னது, ஓன். அப்போ தே வான் எதை வின் பண்ணாங்க, அந்த மேட்ச். ஸோ தட் இஸ் ஹவ் தே வான் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி தான் அவங்க மேட்ச் வின் பண்ணாங்க. ஓ அப்போ அப்படி தான் அவங்க மேட்ச் வின் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப கேட்பாங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன். அப்போ இதை வந்து தட் இஸ் ஹவ்ன்றது என்னன்னு மாறும், இஸ் தட் ஹவ் அப்படின்னு சொல்லி மாறும். இஸ் தட் ஹவ் தே வான் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அப்படித்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன், அப்படித்தான் நான் படித்து கொண்டிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா செயல் நடந்துட்டு இருக்கு, இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஓகே, அப்போது அப்படித்தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் ஹவ்
ஹவ் அப்படின்னு எழுதியாச்சு. நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ற போது நம்ம இங்கே வந்து ஐ சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆம், ஈஸ், ஆர் இது மூணில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐ வந்தனால நம்ம இங்கே ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஹீ ஷீட் வந்தால் ஈஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதே தே ஐ வி யூ தே வி யூ தே வந்துருந்தால் நம்ம இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற போது நாம இங்கே ஸ்டடியிங் ஆக்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். அப்போது நடந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற போது நம்ம இங்கே ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எம் ஸ்டடியிங், அப்படிதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கானது. அப்படித்தான் அப்படின்றத தவிர ரிமைனிங் இருக்கிற வாக்கியம் வந்து என்ன டென்ஸ், அதை எப்படி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றத கவனித்து அதை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டென்ஸோட ஃப்ரேம் தான் இது. ஓகே, இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.